Hi friends, நீங்க ஜாவா இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் கோட் 1603 ஜாவா டிட் நாட் கம்ப்ளீட்டட் இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும், எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தமிழ்ல உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் எரரை சால்வ் பண்றதுக்கு நம்ம வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜாவா டிட் நாட் கம்ப்ளீட் வந்துருச்சு. ஸோ இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இந்த விண்டோஸ் இருக்குல்ல, இந்த விண்டோஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணது இதில் சிஸ்டம் அப்படின்னு இருக்குல்ல, சிஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுங்க, கீழே வந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஸோ லாஸ்டா டிஎம்பி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஎம்பி கிளிக் பண்ணி டெலிட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஓகே பண்ணிட்டு இந்த இடத்துல ஓகே பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிருங்க. சரியா, இதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் குரோம் ஓபன் பண்ணிருங்க. குரோம்ல கிரீக் அன்இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. GREEK அன்இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வந்திருக்கு பாருங்க, கிரீக் அன்இன்ஸ்டாலர் சொல்லிட்டு. இதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோடு தான் இது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி. ஸோ இந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணது ஃபைல் எனக்கு ஏறிடுச்சு. ஸோ அந்த ஃபைலை நான் கிளிக் பண்றது இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா ரன் ஆகும். ஸோ எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க ஜே அப்படிங்கிற டைப் பண்ணுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த இடத்துல பாருங்க நான் ஜே அப்படின்னு டைப் பண்ணதும் என் சிஸ்டம்ல இருக்கிற ஜாவா ஆல்ரெடி இருக்கிற ஜாவா காட்டுது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டாலர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஜாவாவை நான் வந்து அன்இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்ததும் இந்த ஜாவாவை கம்பல்சரி அன்இன்ஸ்டால் பண்றீங்களான்னு கேட்கறாங்க. ஸோ எஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். ஸோ எஸ் அப்படிங்கறது கொடுத்தது ஜாவா என் சிஸ்டத்துல இருந்து அன்இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஜாவா அன்இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்றீங்களான்னு கேக்குது. சோ நீங்க என்ன பண்ணுங்க, சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. இது ரொம்ப நல்லது. நீங்க சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு எரர் இல்லாம உங்களுக்கு கிளியரா இன்ஸ்டால் ஆகும். சோ நான் இந்த சிஸ்டத்தை நான் வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்காக எஸ் அப்படிங்கறத கொடுத்துறேன். எஸ் அப்படின்னு கொடுத்தது என்னுடைய சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது. சோ இப்போ பாருங்க ஜாவா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ், உங்களுடைய என்ன விண்டோஸோ அது கொடுத்து ஜாவா டவுன்லோட் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஜாவாவோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இப்போ போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா எனக்கு ஜாவா ஆன்லைன், ஜாவா ஆஃப்லைன், ஜாவா ஆஃப்லைன் இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு 3 இருக்கும். ஸோ மூணாவதா இருக்கிறத நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ண ஃபைலை இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ ஜாவாவை நான் ரன் பண்ணி பார்க்குறேன் ஜாவா இன்ஸ்டால் ஆகுதான்னு சொல்லிட்டு. பாருங்க எந்த ஒரு எரர் இல்லாம ஜாவா இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஜாவா இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எந்த எரர் நமக்கு வந்துச்சோ அந்த எரரை நம்ம சால்வ் பண்ணி ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேங்களா, வேற எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி இதுல வீடியோஸ் தேடி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லயும் நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.